புகழேந்தி எடப்பாடி தான் கட்சியை அழிக்கிறாரா, மற்றவங்கெல்லாம் காப்பாற்றுவதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய முயற்சியை எப்படி நம்ம பார்க்கலாம்? நான் முதல்ல என்னுடைய அன்பு சகோதரர் சொன்னார் வயசாயிடுச்சு அப்படின்னு. அவருக்கு 73 வயசு ஆயிடுச்சு, அது அவருக்கு தெரியும். இப்ப மணிகண்டன் நல்லா ஓடுறார், புகழேந்தி நல்லா ஓடுறார், அங்க இருக்க துரைக்கண்ணா நல்லா ஓடுறார், ஆரோக்கியமா இருக்காரு. ஏன் நாங்கெல்லாம் இருக்கமே, ஒருத்தர் கொடுத்துட்டு இறங்கிட வேண்டியதானே? கட்சி தொடர் தோல்விகள்லாம் எங்க? இதுக்காக போய் நாங்க என்ன ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வரணும்? அவசியம் இல்லை. ஒரு சாதாரண தொண்டன் கூட வளர்ந்து பெரிய ஆளாகி பெரிய பொறுப்பிற்கு வருவதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை மேடையில் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க வழி விடுங்க, யாருக்காவது ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க. உங்க பக்கத்துல இருக்க செம்பலை கிட்ட கொடுங்க, இல்ல முன்னாள் சபாநாயகர் தனபால்கிட்ட கொடுங்க, இல்ல நாங்களாம் யாரும் இல்லையா இந்த கட்சியில் இருக்கவங்கள ஒன்னா சேருங்க. ஏன் நீங்க கட்சி தோத்துக்கிட்டே போகுது, இந்த கட்சி அழியுதே, நம்மளே இருக்கணும்னு ஏன் நினைக்கிறோம்? தவறு இல்லையான்னு சொல்லி சார், இவ்வளவு கருத்துக்கள், இவ்வளவு ஹிஸ்டரியில பொதுச் செயலாளர் பதவியை பாபுசா போன்ற தலைவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழங்கினார். அவரே பொதுச் செயலாளர் இதை விட்டு கொடுத்தாங்க. அம்மாவும் அப்படித்தான் விட்டு கொடுக்க தயார். அப்ப யாரும் நாங்க விடல, அது வேற. இப்ப பாருங்க, உங்க டிவியில அடிக்கடி ஒரு மேடமை காமிக்கிறீங்க, லீமா ரோஷன் நினைக்கிறாங்க, நம்ம மேடம் போயிட்டே இருக்காங்க. அவங்க அடிக்கடி பாக்குறேன், எங்க அம்மா படத்தை விட அவங்க படம் தான் ஜாலியா போயிட்டு இருக்கட்டும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க நடுவுல, அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம சொன்னாங்களோ தெரியல, ரொம்ப நீட்டா சொல்றாங்க, எடப்பாடியார் திரும்ப மீண்டும் முதலமைச்சர் ஆவார்னு. அதை நீங்க கவனிச்சிக்கலோ இல்லையே தெரியலையே. 3வது இடத்துல இருக்கவங்க எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? சின்னம்மா சொன்ன மாதிரிதான், நான் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன், நாளைக்கு அம்மா ஆட்சி அமையும் பாருங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க நானு அப்படின்னு சொன்ன மாதிரி. இது மாதிரி கேலி கூத்தான பேச்சுக்கள்லாம் இருக்கு. ஆகவே அதிமுகவை வழிநடத்த செல்ல இன்னும் அதிகம் பேர் இருக்காங்க. நாவலர் ஏஜ் என்னங்க, எஸ்டிஎஸ் ஏஜ் என்ன, கேஏகே ஏஜ் என்ன, அந்த வயதிலேயும் விடாமல் இந்த கட்சியை காப்பாற்றியவர்கள். ஆகவே அது பிரதானம் இல்லை. நான் விளையாட்டுக்கு தமாஷை சொன்னேன், மணிகண்டனுக்கே கொடுக்கட்டும், இந்த துரைக்கண்ணாவுக்கு கொடுக்கட்டும். குமார் நடுவில் அவர் சகோதரர் பேசினாரு, பத்திரிகையாளர், அவர் குமார் தான் சொல்றாரு நினைக்கிறேன், சத்யா ஸ்டுடியோ குமார இருக்கும். அவங்க மாதிரி யாராவது எத்தனையோ தொண்டர்கள் தியாகம் செய்தவர்கள் காத்திருக்கிறார்கள். நம்மளால முடியல, நடத்த முடியல, வெற்றி அடைய முடியல, இலக்கை அடைய முடியவில்லை, தொடர் தோல்விகள் எல்லாம். இப்படி சொல்றான், 10 தோல்வி 11 தோல்வி பழனிசாமி. வேண்டாம், நீங்க சொல்லுங்க, எதிர்கட்சி தலைவரை நான் இருக்க ஒத்துக்கோங்கப்பா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நான் பொதுச் செயலாளர் வேணாம், அது அம்மாவுக்குரிய பதவி தவறா சொல்லிட்டோம்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாதானே தமிழ் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும். இப்போ நீங்க பிரிந்தவர்கள் மந்திரி பதவிக்காக போவதும் தவறு, பதவியை விடமாட்டேன் என்று சொல்லி அடம் பிடித்து உட்கார்ந்து இருக்கிறது தவறு, லீமா ரோஸ் மாதிரி உள்ள வந்தவங்க இங்க அதிகாரம் செய்வதும் தவறு. இதையெல்லாம் கூடி சரி செய்தால்தான் அதிமுக மேலெழுந்து வரும். இந்த கட்சி யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது சார், அடிக்கலாம் முடியாது. தமிழ் ஒரு நாளைக்கு மீண்டும் அது எழுச்சியாக வரும் என்பதில் நம்பிக்கை கொண்ட அதிமுக தொண்டன் நான். ஆகவே அம்மா மீது தலைவர்கள் இருவரையும் மீது பற்றுள்ளவன், அவர்கள்தான் தெய்வம் என நினைப்பவன். மண்வெட்டி கையில் எடுப்பார், மற்றவருக்கு குழிபறிப்பார், தன் பக்கம் பார்த்து நிற்கும் என்பதை தாமரைய மறந்திருப்பார் அப்படின்னார் தலைவர். அதுதான் உண்மை. அந்த மண்வெட்டி இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆகவே நல்ல முடிவை எட்டட்டும். சரி, பார்க்கலாம். பதவி விலக வேண்டும் பழனிசாமி என்பதுதான் எனது வேண்டுகோள்.